திமுகவில் ஓபிஎஸ் இணைந்த நிகழ்வின் பின்னணி குறித்து சுவாரஸ்ய தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக தீவிர உறுப்பினராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயத்திற்குள் முதன்முறையாக தன் வாழ்நாளிலே முதன்முறையாக காலடி வைத்து வருகின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கின்றோம். திமுக உறுப்பினராக இன்று இணைந்து விட்டார் ஓட்டக்கார தேவர் பன்னீர்செல்வம். ஓபிஎஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஓபிஎஸ் தற்போது திமுக உறுப்பினராக மாறியிருக்கிறார். 1973 கிட்டத்தட்ட சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 53 ஆண்டுகளுக்கு முன் அஇஅதிமுகவில் இணைந்தவர். தற்போது 53 ஆண்டுகளுக்கு பின் திமுகவிலே இணைந்திருக்கிறார். தாய் கழகமான திமுகவில் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது நானே சுயமாக சிந்தித்து எடுத்த முடிவு. அஇஅதிமுகவில் இனி இணைய மாட்டேன். அது சர்வாதிகாரியால் நடத்தப்படுகிறது, அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று குற்றம் சாட்டிவிட்டு தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். இத்தனை காலத்திலே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அதிமுக உறுப்பினரான ஓ பன்னீர்செல்வம் முதன்முறையாக அண்ணா அறிவாலயத்திலே காலை எடுத்து வைத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. 3 முறை முதலமைச்சர், 1 முறை துணை முதலமைச்சர், அஇஅதிமுகவின் பொருளாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், நிதி அமைச்சராக 11 முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவின் நிதி அமைச்சராக 11 முறை தமிழக சட்டமன்றத்திலே பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். பல 1973 அதிமுகவில் இணைந்த பின் 1951 ஆண்டில் பிறந்த 22 வயது இளைஞராக அதிமுகவில் சேர்ந்தவர். BA பட்டதாரி இவர். பெரியகுளம் பேரூராட்சியினுடைய நகரமன்றத்தின் தலைவராக 1994 2001 வரை இருந்திருக்கிறார். முதலமைச்சர் என பல பதவிகளை வகித்த ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில் இணைவது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இது முதன்முறையாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. என்றால் அதிமுகவில் தான் நீ சேரப்போகிறேன் என்று தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியலை செய்து வந்தவர். கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பு அரசியலை செய்து வந்த பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுகவின் உறுப்பினராக இணைந்து அதிமுகவுக்கு எதிராக தற்போது அரசியல் செய்யவிருக்கிறார் என்பது மிக முக்கிய அரசியல் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு வரை கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் தனித்தீவு போலதான் இருந்து வந்தார். அவரிடம் இருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மற்ற கட்சிகளை இணைய ஆரம்பித்தார்கள். சிலர் தனி கட்சி ஆரம்பித்தார்கள். அவரிடம் இருந்த ஆதரவாளர்கள் தான் போன்றுவிட்டவர்கள், ஒரு சில ஆதரவாளர்கள் மட்டுமே அவரிடம் எஞ்சி இருந்தார்கள். இந்த சூழலில் கடந்த 1 வாரத்திற்கு முன் அஇஅதிமுக எப்படியாவது மீண்டும் சேர்ந்து விட வேண்டும் என்ற நிலையிலே அவர் பல முயற்சிகளை பிரம்ம பிரயத்தனம் செய்தார் என்பார்களே, அப்படி செய்தார். அதாவது பிரதமர் மோடி முதல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்நாள் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், அதே போன்று அஇஅதிமுக முக்கிய புள்ளிகள் என பல்வேறு தரப்பினர் வழியாக எப்படியாவது அதிமுக சேர வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார். ஆனால் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக இவரை அனுமதிக்கவே முடியாது, ஓ பன்னீர்செல்வம் அனுமதிக்க முடியாது, அஇஅதிமுக தலைமையகத்தையே அடித்து சேதப்படுத்தினார், இவர் தூண்டுதல் நடைபெற்றது, எனவே இவரை சேர்க்கவே முடியாது என பிடிவாதமாக இருந்து விட்டார். எனவே மோடி முதல் அமித்ஷா வரை, அண்ணாமலை முதல் அனைவரையும் வைத்து முயற்சி செய்து பார்த்தா எதுவும் நடக்கவில்லை. எனவே கடைசியில் வேறு வழியின்றி தாவேக்காவுடன் இணையலாமா என்றும் யோசித்து வந்தால் அதுவும் வேலைக்காகவில்லை. ஆனால் தாய் கழகமான திமுக செல்வம், அங்குதான் தமக்கு உரிய மரியாதை கிடைக்கும், தம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்கு சிறந்த இடமாக திமுக இருக்கும், தன்னை அரவணைக்கும் என்ற நம்பிக்கையிலே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிலே அவரை வெளியே தாய் கழகத்தின் வெளியே சென்றவர்கள் மீண்டும் வருவதிலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இணைத்துக் கொள்வோம், வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த வகையிலே தற்போது திமுகவிலே இணைந்திருக்கிறார், திமுக உறுப்பினர் ஆகிவிட்டார். திமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிக முக்கியமான ஒரு பதவிகளில் தலைமையகத்தில் உள்ள மிக முக்கியமான பதவிகளில் ஒன்று விரைவில் ஓரிரு தினங்களில் வழங்கப்படும் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த பின்னணியில அவர் பெரும் முயற்சி செய்திருக்கிறார். எப்படியாவது இபிஎஸ்ஐ கன்வின்ஸ் செய்து விட வேண்டும் என்ற பல்வேறு வழிகளில் அவர் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் இபிஎஸ்ஐ பொறுத்த மட்டிலே டிடிவி தினகரன், சசிகலா மூலமாகவும் முயற்சி எடுத்திருக்கிறார். எந்த முயற்சிக்குமே இபிஎஸ் தெளிவாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஓபிஎஸ்ஐ சேர்க்க முடியாது, ஓபிஎஸும் சசிகலாவையும் சேர்க்கவே முடியாது என்ற வகையிலே இபிஎஸ் மிக தெளிவாக இருந்ததனுடைய விளைவுதான் தற்போது மாறி இருக்கிறார். தற்போது ஓபிஎஸ் உடன் அவரது மகன்களும்
அவரை சார்ந்த சில ஆதரவாளர்களும் ஐயப்பன் எம்எல்ஏவும் அவரும் தற்போது இணைந்திருக்கிறார்கள் திமுகவிலே. திமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்திருப்பது எந்த வகையான அரசியல் செய்ய போக என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் தான். இத்தனை நாள் திமுக எதிர்த்தே பேசி பழக்கப்பட்ட வாயின் மூலமாக இன்று முதன்முறையாக திமுகவை புகழ்ந்து பேசியிருக்கிறார், முதலமைச்சரை புகழ்ந்து பேசியிருக்கிறார், தளபதி என்று அழைத்திருக்கிறார். கட்சிக்காரர்கள் அழைப்பது போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தளபதி என்று அழைத்திருக்கிறார். முதன்முறையாக அண்ணா அறிவாலயத்திலே கால் வைத்திருக்கிறார் என பல முதன்மைகள் இன்று நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே இது மிகப்பெரிய அடுத்த அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இந்த பின்னணியில் எத்தனையோ முயற்சி செய்தும் எந்த முயற்சிக்கும் பலனளிக்காத சூழ்நிலையில் தான் தற்போது ஓட்டக்கார தேவர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் என்று அழைக்கப்படுபவர் தற்போது திமுகவில் ஐக்கியமாக இருக்கிறார். இவர் எப்படி திமுக எதிராக என்றால் ஜெயலலிதாவின் விசுவாசியாக அறியப்பட்டவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்தாலும் ஜெயலலிதாவின் மிக தீவிரமான விசுவாசி. ஜெயலலிதா என்ன சொன்னாலும் அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டே அவர் பின்னால் சென்று கொண்டிருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். எனவே தற்போது ஜெயலலிதா முழு நேரமாக இருந்தது திமுகவை தான். எனவே அவருக்கு எதிராக தற்போது திமுகவில உறுப்பினராக சேர்ந்திருப்பதால் எப்படி அரசியல் செய்வார், எப்படி தன்னுடைய ஆதரவாளர்களின் நம்பிக்கையை எப்படி மீண்டும் பெறப்போகிறார், மக்களின் நம்பிக்கையை எப்படி பெறப்போகிறார் என்ற மிகப்பெரிய சவால்கள் அவருக்கு முன் காத்திருக்கின்றன. ஆனால் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். எனவே அந்த வகையில் அரசியலே திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னால் ஓபிஎஸ் தனியாக இருந்தபோது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஒன்று அமைத்திருந்தார். பிறகு அதை உரிமை மீட்பு கழகம், அந்த லெட்டரேட் கூட இருக்கிறது. கடைசியாக அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்திலிருந்து அவர் அனுப்பிய கடிதம் நல்லக்கண்ணு இறந்தபொழுது அவருக்கு இரங்கல் தெரிவித்து அந்த ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார். இதுதான் கடைசியாக அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் சார்பிலே ஓபிஎஸ் ஆல் வெளியிடப்பட்ட கடைசி அறிக்கை. இனி இந்த ஜெயலலிதா படமோ எம்ஜிஆர் படமோ அவருடைய அறிக்கையிலோ எதிலுமே வராது என்றால் இனி பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோருடைய புகைப்படங்கள் தான் அவர் இடம்பெறும் கடிதங்களை தான் எழுத வேண்டும். தற்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்ன பதவி வழங்கப்படும் என்றால் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்று ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அன்பான பண்பான அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம், அவரது வருகை நல்வருகையாகட்டும். தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர் இது தற்போது நடைபெறும் வருகின்ற தேர்தல். எனவே பாஜகவுக்கு எதிரான போரை உணர்ந்துதான் ஜனநாயக சக்திகள் திமுக அணியிலே இணைகின்றன என ஓபிஎஸ் தாய் கழகத்துக்கு வந்த ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்றிருக்கிறார். எனவே மிக முக்கியமானது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்று தற்போது எக்ஸ் பதிவினை போட்டிருக்கிறார். அன்பான பண்பான அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம், அவரது வருகை நல் வரவாகட்டும் என்ற வகையிலே தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருப்பது அவருக்கு ஒரு புதிய அத்தியாயம். ஆனால் இது திமுகவுக்கு பலமா பலவீனமா என்ன ஆகும் என்பதை அடுத்து வரும் நாட்கள் தான் செய்யும். ஆனால் ஓபிஎஸ்க்கு ஒரு மிக முக்கியமான பதவி திமுகவில் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் அங்கிருந்து திமுக தலைமையக தகவல்கள் நமக்கு உறுதி செய்திருக்கின்றன. இன்னும் ஓரிரு நாளில் அந்த பதவி வழங்கப்படும். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருப்பது தென் மாவட்டங்களில் தேனி முதல் தென் மாவட்டங்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய இந்த சேர்ப்பு என்பது திமுக இணைந்திருப்பது கட்சிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் என்பதை வரப்போகின்ற தேர்தலிலே மிக தெளிவாக நாம் உணர முடியும். ஆனந்தி, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.